வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 24 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாளில் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக இங்கே நுழைவு இசைவு இருக்கா, விசா எழுதிங்க. நிறைய தடவை பார்த்தது தான். விசானா தமிழில் நுழைவு இசைவு. அடுத்ததாக இங்கே JN1 வகை தொற்று கோவிட் வேரியண்ட் பார்த்தோமா, JN1 முக்கியம், நிறைய தடவை பார்த்தது தான் இதுவும். அடுத்ததாக இங்கே பழமொழி 400 எழுதினவர் முன்றுரை அறையனார், அதுவும் நிறைய தடவை பார்த்தது. இங்கே மதியணி புனித நன்னாள் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் இன்னும் எழுதிக்கங்க. சைவ திருமுறைகள் பண்டையும் நமக்கு வழங்கிய அருளாளர்கள் எத்தனை பேர்னா 27 பேர். அதை எழுதிக்கங்க, சரியா? 27 பேர் மொத்தமாக சேர்ந்து கொடுத்தது. அதில் திருஞான சம்பந்தர் பற்றி கொடுத்துருக்காங்களா, ஆளுடை பிள்ளை கொடுத்துருக்காங்களா, இது முக்கியம். ஆளுடை பிள்ளை யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவர்கள், சரியா? ஆளுடை பிள்ளை திருஞான சம்பந்தர் அவர்கள். அடுத்து சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதினவர் சேக்கிலார். அடுத்ததான் சேக்கிலார் புராணத்தை எழுதினவர் உமாபதி சிவாச்சாரியார், அதுவும் முக்கியம். சேக்கிலார் புராணம் யார்? உமாபதி சிவாச்சாரியார், அதெல்லாம் முக்கியம், எழுதிக்கங்க தெளிவாக. அடுத்து உழவர்களின் வானிலை முன்னறிவு இருக்கா, அதில் முக்கூடர் பல்லு இருக்கா, எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூல்னா 17வது நூற்றாண்டை சேர்ந்த நூல், சரியா? முக்கூடல் அப்படிங்கிறது என்ன? சித்ரா நதி, கோதண்டராம நதி, இரு நதிகளும் தாமிரபரணியில் கலக்கிற இடம் தான் முக்கூடல். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது சித்ரா நதி, கோதண்டராம நதி 3 தாமிரபரணியில் கலக்கிற இடம் முக்கூடல், சரியா? அடுத்ததான் யார் மீது பாடப்பட்டது முக்கூடர் பல்லு அப்படின்னா, இதில் நிறைய புக்கெலாம் இருக்கும், 1-2 இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் எழுதிக்கங்க. திருமாலாகிய அழகர் மீது பாடப்பட்டது தான் முக்கூடர் பல்லு, சரியா? அடுத்து ஸ்ரீவல்லபன் பேரேரி, அதை யார் கட்டுனது அப்படின்னா பாண்டியன் மாரவர்மன். ஸ்ரீவல்லபன் பேரேரியை கட்டினவர் பாண்டியன் மாரவர்மன். இப்போ சீவலப்பேரி அப்படின்னு அழைக்கப்படுது அது, சரியா? அடுத்தது அங்கே இருக்கா ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றதை கூறியிருக்கா, இது புத்தகத்திலே இருக்கும். முக்கூடர் பல்லு ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றதை கூறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. 2வது லைனை மட்டும் எழுதிக்கங்க. ஃபஸ்ட் லைன் புத்தகத்தில் இருக்கும், 2வது லைனை எழுதிக்கங்க சேர்த்து, சரியா? முக்கூடர் பல்லுன்னு எழுதிடணும் வந்தா. அடுத்ததா இங்கே இருக்கா சுயோதய குழுக்கள் தெரியும்ல, பெண்கள் ஒரு 10-12 பேர் குழுக்களாக இருப்பாங்க, அது சுயோதய குழு, அது நமக்கு தெரியும். அடுத்ததான் இங்கே பாஜக எம்எல்ஏ தகுதி நீக்கம் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. ஜெயில் தண்டனை வாங்கிற தகுதி நீக்கம் தானே. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஏற்கனவே பார்த்துட்டோம், 1951 கொண்டு வரப்பட்டது. இப்போ தண்டனை காலம் முடிஞ்சு அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அவர்களால் தேர்தலில் போட்டியிட முடியாது. 2 வருஷம் அல்லது அதற்கு மேலே ஜெயிலுக்கு போயிட்டா தண்டனை காலம் முடித்து அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடவே முடியாது. இவர் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா போக்சோ வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்காரு. போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2012, சரியா? அதுவும் முக்கியம். அடுத்ததான் எல்லை உட்கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்ட்டுருக்கா. அதில் 1962 நடந்த இந்தோ சீனா வாரை பற்றி பேசியிருக்காரு. இப்போ இந்தோ சீனா வாரம் 1962. அடுத்ததான் இங்கே ஆதித்யா L1 விண்கலம் திட்டமிட்டபடி இலக்கை அடையும் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்களா. சொல்கிறதெல்லாம் முக்கியமாக எழுதிக்கங்க, ரொம்ப முக்கியம் எல்லாமே. அது எதுக்காக, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்கிறது தான் இதோட நோக்கம். ஆதித்யா L1, அது L1 அப்படின்னா லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1. அது எங்கே இருக்கும்? பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும், சரியா? இஸ்ரோவோட தற்போதைய தலைவர் சோம்நாத் அவர்கள் எப்போ ஏவுனாங்க பூமியில் விண்வெளி நிலையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குல்ல, அங்கேருந்து தான் ஏவுனாங்க. எந்த தேதியில் ஏவுனாங்கங்கிறது முக்கியம். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஏவுனாங்க, சரியா? சொன்ன பாயிண்ட்லாம் ஆதித்யா L1 பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியம், தெளிவாக எழுதிக்கங்க. அடுத்ததான் இங்கே
ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சி பற்றி கொடுத்துருக்காங்களா? ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அப்படிங்கிறது பீகார் மாநிலத்தை சேர்ந்த கட்சி. அது ரொம்ப முக்கியமான கட்சி. சரியா? அடுத்தது இங்கே நிகழாண்டில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டிய இந்திய பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க் பண்ணியிருக்கோமா, காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆயுஷ் விசா அப்படின்னு ஒரு விசா இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, இந்த வருஷம்தான் அறிமுகப்படுத்தியிருக்கு. இதில் இந்திய மருத்துவ முறைகளின் கீழ் சிகிச்சைக்கு இங்கே வர்றாங்கள வெளிநாட்டினர், அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசா தான் இந்த ஆயுஷ் விசா. சரியா? இந்த ஆயுஷ் ஒரு 5-6 மெடிசின் வரும்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்களோ அவங்களுக்கு தரப்படக்கூடிய விசா தான் ஆயுஷ் விசா. அடுத்து காசாவுக்கு கூடுதல் நிவாரண உதவி அப்படின்னு தேவை அப்படின்னு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. காசா இஷ்யூ தான், போர் நிறுத்தம் தான் ஒரே வழி அப்படின்னு அண்டோனியோ குட்டரஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்க யாருங்கிறது மட்டும் முக்கியம். அண்டோனியோ குட்டரஸ் அப்படிங்கிறது ஐநாவோட பொதுச் செயலர், அது கொஞ்சம் முக்கியம். சரியா? அடுத்ததான் இப்போ இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு இதோ நிறைவடைந்தது. உங்களாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.